Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th biology centum study plan தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கு என்னன்னா பயாலஜியில் வந்து சென்டம் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எடுக்க முடியும். அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மெத்தடை கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி படிக்கணும். ஏன்னா நமக்கு பயாலஜி நம்பர் ஆஃப் லெசன் வந்து அதிகம், நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து கம்மி. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபிசிக்ஸ் 10 லெசன்ஸ் இருக்குது அப்படின்னா 10லேருந்து ஒவ்வொரு லெசன்லேருந்து 10 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் நமக்கு வந்து 10 லெசன் வந்து பாட்னியில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 35 மார்க்ஸ் அளவுக்கு தான் என்ன இருக்கும், கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி படிக்கணும். ஸோ எந்தெந்த லெசனில் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, நம்ம எந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பாருங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் பேக்கு புக் இன்னு எல்லாமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எல்லா விதமான கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியாச்சு. பிளேலிஸ்ட்டில் பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ பயாலஜியில் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஃபுல் மார்க்ஸு. ஃபஸ்ட்டு நமக்கு கொஷின் பேட்டர்ன் தெரியும். 1 மார்க்ஸ் 8, 2 மார்க் வந்து 8 மார்க்ஸ்க்கு வரும், 3 மார்க் வந்து 8, அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் வந்து 10 மார்க்கு, ஓவராலாக 35 மார்க்ஸ். ஆனால் பாட்னியை பொறுத்த வரைக்கும் 55 மார்க்ஸ் கொஷின் வரும், சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 55 மார்க் வந்து கொஷின் வரும். சரிங்களா? ஏன்னா இப்போ 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணோம், ஆனால் 6 2 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அப்போ 4 மார்க் வந்து சாய்ஸில் வரும். 3 மார்க்ஸ் அதே மாதிரி பார்க்குறப்ப நம்ம வந்து 3க்கு ஆன்சர்ஸ் பண்ணோம், ஆனால் 5 கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து 6 மார்க்ஸு. 5 மார்க்ஸ் வந்து 4 கேட்பாங்க. ஸோ 4ல் நம்ம 2 ஆன்சர்ஸ் பண்ணோம், மீதி வந்து 10 மார்க்கு. ஓவராலாக கவுண்டிங் பண்ணினா 20 மார்க்ஸ் வரும். ப்ளஸ்ஸு நம்ம எக்ஸாம் எழுதக்கூடிய 35, ஸோ 55 ப்ளஸ்ஸு 55 110 மார்க்ஸுக்கு தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே என்ன வரும், கொஷின்ஸ் வரும். சரிங்களா? இந்த 55ல் பாட்னியில் 55 வரும், சுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 55 மார்க்ஸ்க்கு என்ன இருக்கும், கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து நமக்கான எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பாட்னியில் நமக்கு எத்தனை லெசன்ஸ் இருக்குன்னு தெரியும், 10 லெசனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெசன்லேருந்தும் மினிமம் 5 மார்க் வந்து என்னது கன்ஃபார்ம். சரிங்களா? நீங்கள் ஒரு லெசன் படிச்சிங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் அளவுக்கு அதுக்குள்ள வந்து என்ன இருக்குது, கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ 10 லெசனும் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 50 மார்க்ஸ் வந்து என்னது கன்ஃபார்ம். சரிங்களா? மீதி அப்போ 5 மார்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எந்த லெசன்ஸ் வந்து பெரிய லெசனோ அந்த லெசன்லேருந்து அந்த 5 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன்ஸில் அது வந்து கேட்கறதுக்கான சாய்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து 4th லெசன் இருக்குது, அந்த லெசன்லேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6th and 7th லெசன். சரிங்களா? இந்த லெசன் எல்லாமே கொஞ்சம் பெரிய லெசனு, இதுலேருந்து அந்த 5 மார்க் வந்து என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணி கேட்கலாம். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ அது எல்லாமே 90% எஃபோர்ட் எடுத்து படிங்க. ஸோ நமக்கு வந்து கொஷின்ஸில் 2 இடத்துல ட்விஸ்ட் வைப்பாங்க. சரிங்களா? பயோ பாட்னி ப்ளஸ் வந்து சுவாலஜி ரெண்டுத்துலையுமே 2 இடத்துல தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஒன்று வந்து 19வது கொஷின், அதாவது கம்பல்சரி கொஷினில் மட்டும்தான் என்னது ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ கம்பல்சரி ரெண்டுத்துலையுமே இன்டீரியர் தான். சரிங்களா? மோஸ்ட்லி 99% 100% சொல்லலாம். நம்ம அதாவது பயாலஜி மேஜர்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாமே கிரியேட்டிவ் கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ பயாலஜியில் கிரியேட்டிவ் கொஷின்ஸாக இல்லாமல் நமக்கு வந்து இன்டீரியர் கொஷினாக தான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. குறிப்பாக ஜுவாலஜி. சரிங்களா? நீங்கள் பயோசுவாலஜி படிக்கிறப்ப 100% இந்த கம்பல்சரி கொஷின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு இப்போதைக்கு 32 மார்க் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ இந்த 3 மார்க்ஸ் எங்கே இடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 19வது கொஷின் கம்பல்சரியில் தான் வந்து நிற்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த பயோசுவாலஜியில் மட்டும்தான் வந்து நிற்கும். பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஷினை இது வரைக்கும் ரொம்ப டஃப்பாகவே கேட்டதில்லை, ஈஸியாக தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க இன்டீரியர் கொஷின். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து எல்லாமே படிச்சிருங்க. சுவாலஜியில் மட்டும் பார்க்கும்போது டு யூ நோ கொஷின்ஸும் உங்களால் என்னென்ன படிக்க முடியுமோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. சரிங்களா? கம்பல்சரிக்கு. அதுக்கடுத்து செகண்டரியாக இன்னும் சொல்ல போனால் நமக்கு வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். பாட்னியாக இருந்தீங்கன்னா க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கும். சரிங்களா?
அதனால் ப்ளூ கலரில் இருக்கிறது ப்ளஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது என்னென்ன படிக்க முடியுமோ அங்கே எங்கேனாச்சும் போல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து போல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சுவாலஜி இருக்குது அப்படின்னா அந்த ஒலிகோ பொட்டன்சி, டோட்டி பொட்டன்சி இந்த மாதிரி இருக்கும். ஃப்ளூரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பொட்டன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்தும் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது எந்த மாதிரியான டாப்பிக்கில் கேட்குறாங்கன்னா நமக்கு ஒவ்வொரு லெசனும் இருக்கிறப்ப அங்கே போல்டு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த இதை வந்து கொடுத்துட்டு போல்டு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் புத்தகத்தில் படிச்சிங்கன்னா எந்தெந்த லெட்டர்ஸில் வந்து போல்டு பண்ணி இருக்குது ஒரு லெசனை எடுத்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அதை வந்து செக் பண்ணிடலாம். சரிங்களா? அதாவது புக் பேக்கை தாண்டி அந்த கொஷின் புக் பேக்கில் வருதா இன்டீரியரில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன் சுவாலஜி எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய நிலை இருக்கும். இளம் உயிரி நிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த சனசன்ட் ஃபேஸ் அப்படிங்கிறத ஒரு டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க 2 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க, அந்த 3 மார்க்ஸாக கேட்டிருக்காங்க. இன்டீரியர் கொஷின்லேருந்து அது ஃபர்ஸ்ட் லெசன்லேயே இருக்கக்கூடிய அந்த கண்ணீன பெருக்கம் நம்ம வந்து படிப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வரும். அதில் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இன்டீரியர் கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் 19வது கொஷின் இதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 மார்க் வந்து ரெடி. ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 5 அல்லது 6 சரிங்களா மினிமம் 5 கொஷின்ஸு புக் பேக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஈவன் பாட்னியாக இருந்தாலும் சரி சுவாலஜியாக இருந்தாலும் சரி சரிங்களா. அதுக்கடுத்து 2 மார்க்கு பார்க்குறப்ப பாட்னியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா பாட்னியில் நமக்கு வந்து 6 2 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா அதில் வந்து 4 வந்து புக் பேக்கு தான் சரிங்களா. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் புக் பேக்கு படிச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம 4மே என்ன பண்ணிடலாம் எழுதிடலாம். ஒரு சில டைம் 5 கொஷினுமே என்ன தான் கேட்குறாங்க புக் பேக்கை தான் கேட்குறாங்க. 1 மட்டும்தான் இன்டீரியராக கேட்குறாங்க சரிங்களா. அதே போல் 2 மார்க் வந்து சுவாலஜி வந்தீங்க அப்படின்னா 6ல் 3 அல்லது 2 சரிங்களா 3 இல்லைன்னா 2 தான் என்னவா கேட்குறாங்க புக் பேக்காக கேட்குறாங்க. மற்றது எல்லாமே இன்டீரியராக தான் இருக்குது சரிங்களா. மீதி 3 கொஷினும் இன்டீரியராக தான் இருக்குது. ஸோ சுவாலஜி நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா படிக்கணும். அதே போல் 3 மார்க்ஸ் வந்து படிக்கிறப்ப பாட்னியில் நமக்கு வந்து 5ல் 4 கொஷின்ஸ் வந்து என்னது புக் பேக்கு தான். ஸோ அந்த 5வது கொஷின் இருக்குது தெரியுங்களா அதுதான் 19வது கொஷின் கம்பல்சரியாக கேட்கக்கூடிய கொஷினு. அதே மாதிரி சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின் இருக்குது அப்படின்னா 2 தான் புக் பேக்கில் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. மீதி 3 வந்து என்னவா கேட்குறாங்க இன்டீரியராக கேட்குறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சுவாலஜியில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ 5 மார்க்ஸும் அதே மாதிரி தான். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 21, 22 2 5 மார்க்ஸ் இருக்குது. இதில் 21A 21B. இதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கேட்டாங்கன்னா பி வந்து இன்டீரியராக கேட்குறாங்க. சப்போஸ் வந்து இது ஆல்டர்னேட்டாக மாறுது. ஃபஸ்ட்டு ஏ வந்து இன்டீரியராக கேட்டாங்கன்னா பி வந்து என்ன கேட்குறாங்க புக் பேக்காக கேட்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஏபியில் பார்த்தீங்கன்னா 1 புக் பேக்கு 1 வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே பாட்னி ப்ளஸ் வந்து என்னது சுவாலஜிக்கு ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஸோ அப்போ 5 மார்க்ஸு நம்மளுடைய லக்கு ரெண்டுமே புக் பேக்கு நமக்கு நல்லா தெரிஞ்சது வந்துருச்சு அப்படின்னா இந்த இன்டீரியர் பற்றி என்னது கவலைப்பட தேவையில்ல. சப்போஸ் வந்து இன்டீரியர் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா புக் பேக்கு எது கேட்டிருந்தாலும் நமக்கு வந்து என்னது கவலை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 90% எஃபர்ட் எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் புக் பேக் வந்து படிங்க. ஸோ மறக்காமல் டயக்ராம் கொஷின்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே படம் வரைஞ்சி பார்த்துருங்க. ப்ளஸ் எக்ஸ்பிளனேஷனாக என்ன பண்ணுறங்க எழுதி பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பயாலஜிக்குன்னு ஒரு சில மெத்தட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயாலஜிக்குன்னு ஒரு சில மெத்தட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து படிக்கிறப்ப பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயன்கள் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கொஷின் சரிங்களா. அதாவது யூசஸ் நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருப்பேன் வீடியோ ஒவ்வொரு டைமும் அப்லோட் பண்ணும்போது. ஸோ யூசஸ்ன்னு வரக்கூடிய கொஷினு அப்ளிகேஷன் சரிங்களா. அப்ளிகேஷன் எங்கெங்கே கொஷின்ஸ் இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. பெனிஃபிட்டு சரிங்களா எங்கெங்கே இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறோங்க படிச்சுங்க. மெரிட்ஸு டிமெரிட்ஸுன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே என்னது படிச்சிருங்க சரிங்களா. நன்மை தீமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நன்மை தீமை சரிங்களா. இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து படிங்க. அதுக்கடுத்து பயன்கள்னு இருக்கக்கூடிய கொஷின் ரொம்ப முக்கியம், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பண்புகள் இருக்குது அப்படின்னா அந்த கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. உதாரணத்துக்கு மண்ணோட பண்பு, நீரோட பண்பு, நிலவாழ் உயிரியோட
பண்பு, நீர்வாழ் உயிரோட பண்பு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கொஷின் செலக்டிவாக ஃபஸ்ட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஒரு சில இடத்துல படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. அந்த மாதிரியான படிநிலைகளும் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து என்ன இருக்குது கொஷின்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் அனலைஸ் வந்து பார்ப்போம், எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த மெத்தடை வந்து என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லா லெசனுமே தான் படிச்சாகணும். ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சு. பாட்னியாக இருந்தால் 5 மார்க்ஸ் அளவுக்கு வரும், சுவாலஜியாக இருந்தீங்கன்னா 4 அல்லது 5 இதுதான் சரிங்களா. மோஸ்ட்லி பாட்னி சுவாலஜி சேம் தான். ஒரு சில டைம் வந்து 4 வந்து கேட்டுச்சாங்கன்னா 5 லெசன், அது லெசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம் சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா இங்கே 12 லெசன் இருக்குது, அங்கே 10 லெசன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிங்க. ஒரு லெசன் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து 5 மார்க்ஸ்க்கு வந்து என்னது எலிஜிபிளாக இருப்பீங்க. சப்போஸ் சாய்ஸில் விடும்போது அது வந்து நமக்கு வந்து கம்பல்சரியாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கும் சரிங்களா. அதாவது நம்ம ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் இதெல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.